ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து கோட் ட்ரையல் லான்ச்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து தங்கலானுக்கு வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரே வாரத்தில் 2 வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். ரெகுலராக பண்ணும்போது கூட வீக்லி ஒன்ஸுக்கு தான் ஒரு வீடியோ போடுவேன். ஏன் சில விஷயத்துக்குலாம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு வீடியோ பண்ணோன்னா அது வந்து நல்லா பண்ணணுங்கிற நல்லா கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் நம்பி என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நானுமே உங்களுக்கு வந்து நல்ல வீடியோஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப பேசாமல் உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஹெட்ஃபோன் வேறு இல்லை என்கிட்ட, ஒயர் ஹெட்ஃபோன் தான் இருக்குது. இல்லை ஹோம் தேட்டரோட ஸ்பீக்கர்ஸ் வந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணனால இல்லை. ஸோ உள்ளே போகிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன் அண்ட் பிரைட்டன் யுவர் ஸ்க்ரீன் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இன்னும் ஒரே நிமிஷம் நான் ஹிந்தியில் போட்டேன். ஒரே நிமிஷம் இருக்கேன். இல்லை ஹிந்தியில் போயிட்டு இருப்பேன். ஹிந்தியில் போட்ட ஒரே நிமிஷம் இருக்கேன். நான் தமிழில் போட்டுக்கிறேன். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. 264K வியூஸ் போயிருக்கு. ஆனால் ரியல் டைமில் எப்படியோ வந்து மில்லியன் போயிருக்கோம். நம்மளுக்கு வியூவர்ஸாக இங்கேருந்து பார்க்கும்போது வெறும் 200K தான் போயிருக்கு. பட் ரியல் டைம் 1 மில்லியன் போயிருக்கோம் என்னோட கணிப்படி. ஓகே, இது எப்படி வந்துருக்கு தமிழில்? டியர் நண்பா அண்ட் நம்பி, ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன் அண்ட் பிரைட்டன் யுவர் ஸ்க்ரீன்ஸ். எஸ், போகலாம். Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர். 68 international successful operations, hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of SATS. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இனிமே சத்தியமா கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சில்லி woman. அறிவு இருக்கடா உனக்கு? எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். இல்லப்பா, யார் இன் டேஞ்சர்? இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கல. சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னால முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா. I'm waiting. ஃபைனலி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதெல்லாம் கட்டி வச்சிடலாம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னோடது எப்படி இருந்துச்சு ட்ரைலர் பார்க்கும்போது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் ட்ரைலர் தான். நிறையா அவங்களோட பழைய படத்தெல்லாம் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வச்ச மாதிரி இருந்துச்சு. கடைசியில் வந்து கில்லியோட ஒரு படத்துலேருந்து ஒரு மருதமலை மாமலை அப்படின்ட்டு ஒரு பாட்டு அது ஒன்று. செகண்ட் வந்து ஐ எம் வெயிட்டிங் சொல்கிறது அந்த விஷயம். ஏன்னாப்பா 2 விஜய் கேரக்டர் மாதிரி சொன்னாங்க, 4 விஜய் மாதிரி வருது. ஒரு ரொம்ப குட்டி வயசில் ஒரு டிஐஜி இது அந்த பண்ணி அதுவும் அந்த கேரக்டரில் ஒன்று வராங்க. ஒன்று வயசு ரொம்ப ஏஜ்டு வராங்க, ஒன்று மிடில் வராங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இல்லை, மொத்தம் 4 இதில் வருது.
கடைசியில் ஒரு ரேப் சாங்கில் ஒன்று நம்ம கேட்டிருந்தோம். GOAT கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, மேபி அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் பார்க்கணுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ராமிசிங் ட்ரெய்லராக தான் இருக்குது. ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் அபவுட் திஸ் ட்ரெய்லர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு பாஸ்ட் 3 பாட்டுக்கு வந்து என்னென்ன சாங்ஸ் கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். பட் ஆனால் ட்ரெய்லர் வந்து ஒரு சூப்பராக இருக்குங்க. பர்சனலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபன் எலமெண்ட் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்ட்டு ஃப்யூச்சர்ன்ட்டு என்னோடய தாட் பாஸ்ட்டு ப்ரெசன்ட்னு போகலாம். ஏன்னா வந்து அவங்க சொல்லிக்கிட்ட விஷயம் நிறையா ரூமர்ஸு ப்ளஸ்ஸு சோஷியல் மீடியாஸில் வந்து தான் பாஸ்ட்டு ப்ரெசன்ட்னு போகும் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பாஸ்ட்டில் வந்து சில விஷயம் பண்ணியிருப்பாங்க, ப்ரெசண்ட்டில் அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இருக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு படம் நான் பண்ணுவேன் அப்புறமா அந்த மாதிரிலாம் விபி சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ செப்டம்பர் 5 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி படம் எப்படி பார்க்கலாம். உங்க கூட சேர்ந்து நானும் FTFS ஷோ பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேவா? பாய்.